Little lambs, meadow, presents. ஓநாயும் ஒரு சிறுவனும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேக்டல். நான் எங்கள் கிராமத்தில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லவா? எங்கள் கிராமத்தில் பீட்டர் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். பீட்டர், நான் உன்னை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஓ அப்படியா? ஹாய், ஹலோ, நான் பீட்டர். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், பீட்டர் என்ன பண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லவா? ஆண்டலேஷியா அப்படின்ற கண்ட்ரி தான் எங்களுடைய கண்ட்ரி. அதில் இருக்கிற ஹாமில்டன் அப்படின்ற கிராமம் தான் நான் இருக்கிற கிராமம். ஹாமில்டன் அப்படின்ற கிராமத்தில் தான் நான் இருக்கேன். எங்கள் கிராமம் நிறைய மலைகளுக்கு நடுவில் பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. எங்கள் கிராமத்தில் இருக்க ஸ்டோன் ஹவுசஸ், தாட்ச் ஹவுசஸ்லாம் நிறைய 100 வருஷங்களுக்கு முன்னாடியே கட்டிட்டா கூட இன்னும் கூட அப்படியே அழகாக பழைசாகாமல் இழிஞ்சிடாமல் அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடுகளில் எல்லாரோட வீடுகளில் கார்டன் கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு ஒரு தோட்டம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டோடு சேர்ந்து தான் தோட்டமும் இருக்கும். ஸோ எல்லாரோட வீடுகள்லேயும் தோட்டம் கண்டிப்பாக இருக்கும். அந்த தோட்டத்தில் கார்டனில் நாங்கள் ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள் பேட்சஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் வளர்ப்போம். அண்ட் தென் ஃப்ரூட் ட்ரீஸ் கூட இருக்கும். ஸோ கார்டனோடு சேர்ந்து எங்கள் வீடுகளை பார்க்கும்போது பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வளர்ந்து அது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடுகளில். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம்? எஸ், எங்களோட வீடுகளில் எங்கள் கிராமத்தில் வந்து குறைஞ்சது ஒரு 700 to 1000 ஹவுசஸ் தான் இருக்கும். ஸோ எங்கள் வில்லேஜுக்குன்னு காமனாக வில்லேஜ் ஹால்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே தான் நாங்கள் எல்லாரும் எல்லா செலிப்ரேஷன்ஸும் பண்ணுவோம். எங்கள் வீடுகளில் வந்து வெட்டிங்ஸு, பர்த்டே பார்ட்டிஸ் அதெல்லாம் வரும் இல்லையா? அதுவும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் அது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ எங்கள் செலிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வில்லேஜ் ஹாலில் காமனாக அங்கே தான் வைப்போம். அப்போது யாருன்னா ஒருத்தர் வீடு செலிப்ரேஷன் வச்சாங்கன்னா நாங்கள் ஹோல் கிராமமே முழு கிராமமே போய் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் கொண்டாடுவோம். அப்போது சின்ன பிள்ளைங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். குறைஞ்சது மாதத்தில் அட்லீஸ்ட் 2 இல்லைன்னா 3 செலிப்ரேஷன்ஸ் ஆச்சும் வந்துடும். யாருன்னா ஒருத்தர் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு கொண்டாட்டம், செலிப்ரேஷன்ஸு இருந்துனே இருக்கும். நாங்கள் கிராமத்தில் எல்லாருமா சேர்ந்து ரொம்ப ஜாலியாகவும் ஒத்துமையாகவும் சந்தோஷமாகவும் எல்லா செலிப்ரேஷன்ஸையும் கொண்டாடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், எங்கள் கிராமத்தில் இருக்க ஸ்ட்ரீட் ஒன்றில் தான் நான் நின்று உங்களோட பேசிகிட்ருக்கேன். எங்கள் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்போவுமே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நாங்கள் சுத்தமாக வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் ஸ்ட்ரீட்ஸ்லாம் நாங்கள் குப்பை எல்லாம் போடவே மாட்டோம். அதே மாதிரி வண்டிகள் எல்லாம் கூட நாங்கள் பார்க்கிங் பண்ணவே மாட்டோம். எங்கள் எல்லாருடைய வீடுகள்லேயும் காம்பவுண்டை நுழைஞ்ச ஒன்றுமே கராஜஸ் இருக்கும், இல்லைன்னா ஸ்பேஸ் கூட இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிங் பண்ணுவோம். ஸ்ட்ரீட்டில் பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால் என்னோடய தெருக்கள்லாம் எப்போவுமே க்ளீன் அண்ட் கிளியராகவும் நீட்டாகவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எங்களோட கிராமத்தில் திருட்டு பயமே கிடையாது. எங்கள் கிராமத்தில் இருக்க நிறைய வீடுகளில் நிறைய பேரோட வீடுகளில் காம்பவுண்டோட கேட்டை மூடவே மாட்டாங்க. திருட்டு பயமே இருக்காது. யாருமே யாரோட பொருளையும் நாங்கள் எடுக்கவே மாட்டோம். எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் ஃபார்ம்ஸ் கூட வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃபார்ம்ஸில் விளையிற பொருட்கள், அதாவது ஃப்ரூட்ஸ் விளையும் இல்லையா? ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரைகள், க்ரீன்ஸு அதெல்லாம் விளையும் இல்லையா? நிறைய பொருட்கள் விளையும். அதெல்லாம் விற்கிறதுக்குன்னு பெரிய ஃபார்ம் ஷாப்புன்னு இருக்குது.
அப்படி இருந்தால் கூட நிறைய எங்கள் கிராமத்தில் சில வீடுகள், சில இல்லை கொஞ்சம் நிறைய வீடுகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கார்டனில் விளையும் இல்லையா ஒரு சின்ன சின்ன பொருள். இப்போ சிக்கன் வச்சுருந்தாங்கன்னா அதோட எக்ஸு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக விளையிற அந்த ஃப்ளவர்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கராஜில் வெளியிலேருந்து ஸ்ட்ரீட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கராஜில் என்ன பண்ணுவாங்க, அந்த காம்பவுண்ட் வாலை ஒட்டி ஒரு சின்ன ஷாப் மாதிரி என்ன பண்ணுவாங்க வச்சுருப்பாங்க. ஷெல்ஃப் மாதிரி வச்சு அந்த ஷெல்ஃபில் வந்து எல்லா பொருட்களையும் வைப்பாங்க. அன்னைக்கு அவங்கள என்ன வளர்ந்ததோ என்ன விற்கணுமோ அதை வந்து வைப்பாங்க. வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு கேஷ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த குட்டி ஷாப்பில் வந்து யாருமே ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த ஒவ்வொரு யார் விற்கணும்னு நினைக்கிறாங்க அந்த வீட்டில் காம்பவுண்ட் வால்லாம் இருக்கும். பட் ஆனால் வெளியிலேருந்து வெளியே தெருக்களில் போகும்போது அந்த ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம அதை பார்த்து யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான கேஷை வந்து அந்த பக்கத்தில் இருக்க கேஷ் பாக்ஸில் போட்டுட்டு போகலாம். அந்த கேஷையும் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஷெல்ஃபில் வச்சுருக்க பொருட்களையும் யாரும் எடுக்க மாட்டாங்க. திருட்டு பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தெருக்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வைல்ட் ஃப்ளவர்ஸ், அதாவது பிரிம்ரோஸ், மார்னிங் க்ளோரி, டாஃபடில், பட்டர்கப், அனிமோன், டெய்ஸி, ஃபாக்ஸ் க்ளோ, இது மாதிரி நிறைய வைல்ட் ஃப்ளவர்ஸ், அது இல்லாமல் இன்னும் நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் வளர்ந்து மெடோஸ் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் எங்கள் கிராமத்தில் வளைஞ்சி நெளிஞ்சி ஓடுற ஓடைங்க, ஆறுக, அதாவது ப்ரூக்கு, க்ரீக், ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம்ல, அதுகள் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் ரிவர்ஸ், பான்ஸ், லேக்ஸு அதெல்லாம் இருக்குது. ஃபால்ஸ் கூட இருக்குது. இதனால் தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. அந்த தண்ணி எல்லாம் அந்த ஸ்ட்ரீம் வாட்டர் எல்லாம் அவ்வளோ அழகாகவும் கிளியராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணிக்கு பஞ்சமே இல்லாததுனால எங்கள் கிராமம் எப்போவுமே இந்த மெடோஸ் எல்லாம் கூட, அதாவது புல்வெளிகள் சொல்லுவோம் இல்லையா, இந்த பூக்கள் எல்லாம் பூத்து அவ்வளோ அழகாக பச்சை பசையில் இருக்கும். நாங்கள் சில்ட்ரன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக இங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் எவ்ரி மார்னிங் எழுந்திருக்கும் போது பேர்ட் சத்தம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கேட்டுனே இருக்கலாம் போல இருக்கும். எங்கள் வீடுகள்லாம் கார்டனோடு சேர்ந்து தானே இருக்குதுன்னு சொன்னேன். அதனால் அந்த மரங்களில் பிளான்ஸ்லாம் வந்து பேர்ட்ஸ் வந்து சத்தம் போடும். அவ்வளோ அழகாக இருக்கும் அதை கேட்கும்போது. இன்னும் மழை காலம் வந்துச்சுன்னா நம்ம ஹாலெல்லாம் உட்காந்து அந்த கார்டனை பார்த்தோம்னா அந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் அந்த பிளான்ஸ் மேலே விழும்பொழுது, ட்ரீஸ் மேலே விழும்பொழுதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பச்சை பசேல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன்ல, எங்கள் கிராமத்தில் எப்போவுமே 700 to 1000 கிலோவில் தான் ஹவுசஸ் இருக்கும். அப்படி இருந்தால் கூட நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக சந்தோஷமாக ஜாலியாக வாழ்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று சொல்லணும். எங்கள் கிராமத்தை ஓட்டின மாதிரி ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து பெரிய பெரிய அனிமல்ஸ், அதாவது லயன், டைகர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் சின்ன சின்ன மிருகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அந்த காட்டுக்கெல்லாம் போகவே மாட்டோம். சின்ன பிள்ளைங்க நாங்கள் போக மாட்டோம். இந்த மெடோஸ், அப்புறம் குட்டி குட்டி ஹைலேண்ட்ஸ் இருக்கும், ஹில்ஸ் மாதிரி, அந்த மாதிரி அந்த புல்வெளியிலலாம் தான் நாங்கள் ஜாலியாக ஓடி ஆடி விளையாடி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கிராமத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் சொல்லிட்டேன். எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப உங்களுக்கும் பார்க்கணுன்னு இருக்கா எங்கள் கிராமத்தை? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் மை வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் எங்கள் கிராமத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்ல? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்டர் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பீட்டர் இருக்கானே, பீட்டரை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, எங்கள் வில்லேஜில் கார்டன் இருக்கும், எல்லார் வீட்லேயும் ஃபார்ம் வச்சுருப்பாங்க அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. இன்னொன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷீப் வந்து எல்லார்கிட்டேயும் இருக்கும். நாங்கள் வந்து ஷீப் வச்சுருப்போம். அதில் வச்சு வந்து பால் எடுத்து சீஸ் பண்ணுவோம், பட்டர் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஸோ எல்லார் வீட்லேயும் ஷீப்பு இருக்கும், நாங்கள் வளர்க்குறோம். ஸோ இந்த பீட்டரோட வேலை என்ன தெரியுங்களா? அவங்க வீட்லேயும் ஷீப் இருக்குது.
டெய்லி காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவான் அவன் எல்லா மார்னிங் எல்லாம் சாப்பிட வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சிட்ட பின்னாடி லஞ்ச் கட்டி எடுத்துட்டு அவனோட ஷீப்பையும் எடுத்துக்கிட்டு வில்லேஜில் இருக்காங்கல்ல மற்றவங்களோட வீடுகளில் இருக்கிற ஷீப் யாரெல்லாம் இன்னைக்கு பீட்டர் நீ என்னோட ஷீப்பை பார்த்துக்கோ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரோடைய ஷீப்பையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவான், எங்கள் கிராமத்துலேயே நான் ஹைலேண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இதோ நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடங்களில் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ அந்த ஹைலேண்ட்ஸில் ஏன்னா அங்கெல்லாம் வந்து புல்லெல்லாம் வந்து ரொம்ப நல்லா செழிப்பாக இருக்கும், ஹர்ப்ஸும் நிறைய இருக்கும். அது வந்து ஷீப்புங்க வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அது சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஹைலேண்ட்ஸில் என்ன பண்ணுமா, டெய்லி பீட்டர் வந்து அவனோட ஷீப்புங்க, அது இல்லாமல் கிராமத்தில் மற்றவங்க யாரெல்லாம் ஷீப்பு பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட ஷீப்புங்களையும் எடுத்துகிட்டு வந்து தினமும் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஹைலேண்டுக்கு வருவான். ஹைலேண்டுக்கு வந்து ஷீப்பை மேய விட்டுருவான். ஷீப்புங்க வந்து அது பாட்டுன்னு புல்லுங்களை சாப்பிட்டுட்ருக்கோம். இவன் என்ன பண்ணுவான், ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான், பாட்டு பாடிட்டு இருப்பான். சில நேரம் அப்படியே சும்மா தான் உட்காந்துட்டு ஷீப்புங்களை அப்படியே பார்த்துட்டு இருப்பான். மத்தியானம் லன்ச் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்தீங்களா, அந்த லன்ச் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் ஆகிடும். கொஞ்ச நேரம் பாட்டு பாடுவான், எதனா தெரிஞ்சால் பாட்டு பாடுவான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிட்ட பிறகு மறுபடியும் எல்லா ஷீப்புங்களையும் அந்த ஹைலேண்ட்லேருந்து இறக்கி எங்கள் வில்லேஜஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாரோடைய ஷீப்பையும் அவங்கவுங்கக்கிட்ட கொடுத்துருவான். அவனோட ஷீப்பை அவனோட பாண்டில் எடுத்துன்னு போய் வச்சுப்பான். இதுக்காக நாங்கள் எல்லோரும் அவனுக்கு காசு கொடுப்போம். யாரெல்லாம் பார்த்துக்க சொல்கிறோமோ அவங்கெல்லாம் காசு கொடுப்போம். சம்டைம்ஸ் அவனுக்கு ப்ரெட்டு, சீஸு, பட்டர் இது மாதிரியும் அவனுக்கு சாப்பிட கொடுப்போம். இதுதான் பீட்டரோட டெய்லி வேலை. பீட்டர் ஸ்கூலுக்கெல்லாம் போகல. ஸோ இந்த மாதிரி ஷீப்பை எடுத்துகிட்டு வந்து எல்லா வில்லேஜஸ்க்காகவும் அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அதுக்காக நாங்கள் காசு கொடுத்துட்ருந்தோம். அப்படி இருக்கும்போது அவன் ஒரு நாள் என்ன தெரியுங்களா சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி ஹைலேண்டில் வந்து ஷீப்புங்களை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு நாள் என்ன சொன்னான்னு பாருங்களேன். போர் அடிக்குது, எவ்வளோ நேரம்தான் பாட்டு பாடுறது, என்ன பண்றதுன்னு தெரியலையே, போர் அடிக்குதே. ஃப்ரெண்ட்ஸ், தினமும் அவனுக்கு போர் அடிச்சது போல இருக்கு. இப்படியே புலம்பிண்டே இருந்திருக்கான். அப்புறம் ஒரு நாள் என்ன சொன்னான்னு பாருங்களேன். என்னடா இது, தினமும் போர் அடிக்குதே, என்ன பண்ணலாம்? சூப்பர் ஐடியா, அப்படியே செஞ்சிடலாம். செம்ம ஐடியா, அப்படியே செய்யலாம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள், ஹெல்ப் ஹெல்ப், ஓநாய் வந்துருச்சு. ஓநாய் வந்துருச்சு அப்படின்னு பீட்டர் கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வந்த உடனே கிராமத்துலேருந்து எல்லாரும் பீட்டர் கிட்ட ஓடினாங்க. எங்க வூல்ஃப் எங்க ஓனாய் எங்க? ஆமா, எங்க பீட்டர், எங்க ஓனா எங்க, வூல்ஃப் எங்க பீட்டர், எங்க ஓனாயும் இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா நான் ஜோக் பண்ண, உங்க எல்லாரையும் ஏமாத்துட்டேன் பாத்தீங்களா? என்ன பீட்டர், நீ எதுல விளையாடுறதுனே உனக்கு தெரியாதா? பீட்டர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டி அவன் அப்படி பண்ணும்பொழுது எல்லாரும் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக போயிட்டாங்க சிரிச்சிட்டே. ஆனால் அதோட அவன் சும்மா இருக்கலை. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி பண்ணான். ஓனாய் அப்படின்னு கத்துனான். அப்போ எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சிரிச்சிட்டு, என்ன பீட்டர் எப்படி விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதோட அவன் சும்மா இருக்கலை. அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். என்ன பீட்டர், ஓனா எங்கன்னா சிரிக்கிற ஒரே? ஓனா எங்க பீட்டர்? ஓனாயா? ஓனா எங்க ஓனா எங்க ஓனா எங்க? என்ன பீட்டர், எங்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு?
எதுக்கு நீ எங்களை சும்மா ஏமாத்திட்டு இருக்க? ஆமா, உனக்கும் ஆடுகளுக்கும் என்னவோ ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு பயந்து ஓடி வந்தோம். நாங்க இங்க வந்து பார்த்தா நீ விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்க பீட்டர். ஆமா ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் வாட்டி நீ எங்களை ஏமாத்தின, நாங்க முன்ன விட்டுட்டோம். செகண்ட் வாட்டியா நீ எங்களை ஏமாத்தின, நாங்க முன்ன விட்டுட்டோம். இப்ப மூணாவது வாட்டி நீ எங்களை ஏமாத்திருக்க. சரி சரி, எல்லாரும் வாங்க, இன்னொரு வாட்டி அவன் அப்படி பண்ணானா நம்ம பாத்துக்கலாம். ஆமா, இப்ப நாங்க போறோம் எல்லாரும். இன்னொரு வாட்டி அப்படி பண்ணாத பீட்டர், அப்படி பண்ணினா உனக்கு தான் கஷ்டம். 3 வாட்டி ப்ராங்க் பண்ணதில் இந்த 3வது வாட்டி எங்கள் கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் பீட்டர் மேலே ரொம்பவே கோபம் வந்துருச்சு. சும்மா ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தா பின்ன யாருக்கு தான் கோபம் வராது? அதனால் எல்லாரும் சேர்ந்து, பீட்டர் இனிமேல் இது மாதிரி செய்யாத, செஞ்சால் உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிவிட்டு எல்லாரும் கோபமாக போயிட்டாங்க. இனிமேல்ட்டு தான் கிளைமேக்ஸ். பீட்டர் அந்த வார்னிங்கை கேட்டு அமைதியாக இருந்தானா? திருந்திட்டானா? கிராமத்தில் உள்ள எல்லாரும் வார்ன் பண்ணிட்டு போயிட்ட அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பீட்டர் எந்த ப்ராங்கும் பண்ணலை, அமைதியாக இருந்தான். அடுத்த வாரம் வந்துச்சு. பீட்டர் எதனா ப்ராங்க் பண்ணானா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நீங்களே போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதோ அங்க தூரமா பாறை மேல கருப்பா ஏதோ ஒரு உருவம் தெரியுது பாருங்க. ஓநாய் மாதிரி இருக்கு. ஓ நோ, ஓநாய் மாதிரி இல்ல, ஓநாயே தான் அங்க இருந்து ஆடைகளை பாத்துட்டு இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணுவேன் இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவசரத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, பயத்துல ஒண்ணுமே தெரியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? வோல்ஃப் வோல்ஃப், ஓநாய் வருது, ஓநாய் வருது. பீட்டர் கத்துற சத்தம் கேக்குதா உங்களுக்கு? இந்த வாட்டி பீட்டர் என்ன கத்துனால நான் போக போறது இல்ல. ஏய், இது பீட்டர் கத்துற சத்தம் மாதிரியே இருக்குதுப்பா. நம்ம போக கூடாது. அவன் சும்மா கத்துவான். ஆமா ஆமா, பீட்டர் தான் கத்துறான். அவனுக்கு வேற வேலையே இல்ல. நீ வா, நம்ம வேலையை பார்க்கலாம். என்ன இன்னும் யாரையும் காணோம்? நம்ம கத்துற சத்தம் யாருக்கும் கேட்கலையா? இன்னும் சத்தமா கத்துவோம். வோல்ஃப் வோல்ஃப், ஓநாய் வருது, ஓநாய் வந்துருச்சு. எல்லாரும் ஓடிவாங்க, எல்லாரும் ஓடிவாங்க, சீக்கிரமா ஓடிவாங்க. இது பீட்டர் சத்தம் தானே? நம்ம அவ்வளவு சொல்லிட்டு வந்தா இன்னும் பிராங்க் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க அவன். ஆமா ஆமா, பீட்டர் தான் கத்துறான். அவன் பிராங்க் பண்றான். அவன் நம்மளையா ஏமாத்த பாக்குறான்? நம்ம யாரும் போக வேண்டாம், அவனே இந்த வாட்டி நல்லா ஏமாந்து போகட்டும். ஓநாய் வந்துருச்சு, ஆடுகள் கிட்ட வந்துருச்சு. காப்பாத்துங்க, எல்லாரும் ஓடிவாங்க. இந்த வாட்டி நான் பிராங்க் பண்ணல, நிஜமாதான் சொல்றேன். எல்லாரும் ஓடிவாங்க சீக்கிரமா. பீட்டர் கத்துற சத்தம் கேக்குது, நான் போக மாட்டேன். ஆடுகள் கிட்ட வந்துருச்சு, காப்பாத்துங்க. நானும் போக மாட்டேன். எல்லாரும் ஓடிவாங்க. இந்த வாட்டி நான் பிராங்க் பண்ணல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் என் வேலையை பார்க்கணும். நான் போக மாட்டேன். சீக்கிரமா. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போகலை. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னதான் ஆச்சு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப், ஓ நோ, ஓநாய் கிட்ட வந்து ஒரு ஆடை பிடிச்சிருச்சு. மற்ற ஆடுங்கெல்லாம் பயந்து எல்லா திசையிலையும் பயந்து ஓடுதுங்க. இனிமேல்ட்டு கூப்பிட்டு என்ன ஆக போகுது? இது எல்லாம் நடக்கிறதுக்கு முழு காரணம் நான் தான். ஓ நோ, என்னால தான் இப்படி நடந்துச்சு. நான் தான் காரணம். நிஜமாலுமே ஓநாய் வந்து ஒரு ஆடை கடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு. ஓநாயை பார்த்து பயந்த மற்ற எல்லா ஆடுகளும் எல்லா திசையிலும் சிதறி ஓடிச்சு பாருங்க. அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிபட்டுருச்சு. இதை பார்த்து பீட்டர் ரொம்பவே பயந்துட்டு அழுதுட்டே என்ன பண்ணான், ஓடான். கிராமத்துக்குள்ளே ஓடி எல்லார்கிட்டேயும் சொன்னான். எல்லாரும் இதை கேட்ட உடனே, பீட்டர் சொன்னதை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்து பார்த்ததில் ஓனாய் இல்லை, அதுதான் ஒரு ஆடை எடுத்துகிட்டு போயிடுச்சு இல்லையா. பட் ஆனால் மற்ற ஆடுகளெல்லாம் எல்லா இடங்களையும் இருந்துச்சு பாருங்கள். அது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க, சேஃபாக எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் கிராமத்தில் சேர்த்துட்ட பிறகு எல்லாரும் சொன்னாங்க பீட்டர் கிட்ட,
எங்க எல்லாருக்கும் நீ கத்துனது கேட்டுச்சு பீட்டர். ஆமா ஆமா நல்லாவே கேட்டுச்சு. எங்க எல்லாருக்கும் நீ கத்துனது கேட்டுச்சு பீட்டர். ஆமா ஆமா எங்க எல்லாருக்கும் கேட்டுச்சு. கேட்டுச்சு. நாங்க தான் நீ ஏதோ பிராங்க் பண்றியோ அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி வராம இருந்துட்டோம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா பீட்டர்? இதுக்கெல்லாம் முழு காரணம் நீதான். உன்னாலதான் இவ்வளவும் நடந்துச்சு. ஆமா ஆமா, நீ மட்டும் பிராங்க் பண்ணாம இருந்திருந்தீனா நாங்க எல்லாரும் ஓடி வந்திருப்போம். இப்ப பாத்தியா என்ன நடந்திருக்கு? எல்லாம் நீதான் பீட்டர், முழு காரணம் நீதான். நீ கத்துன்னு எங்களுக்கு கேட்டுச்சு, எனக்கு கேட்டுச்சு, எனக்கு கேட்டுச்சு, எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஓனாய் வந்துருச்சு, ஓனாய் வந்துருச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஓடிவாங்க அப்படின்னு நீ கத்துறது எங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சு. ஆனால் நாங்கள் வரல. ஏன் தெரியுமா? இந்த வாட்டியும் நீ எங்களை ப்ராங்க் பண்ண போகிற, அதனால நாங்கள் ஏமாற மாட்டோம், அவனே ஏமாந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டோம் பீட்டர். இது எல்லாம் யாரால் வந்துச்சு தெரியுமா? இது இப்போ புரியுதா பீட்டர் உனக்கு? இது எல்லாம் யாரால் வந்துச்சு? இதுக்கு எல்லாம் யார் காரணம்? இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்போ பீட்டர் சொன்னான், இப்போ நல்லா எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னால் தான் நான் தான் இதுக்கு முழு காரணம். என்னோட தப்பு தான். நான் ப்ராங்க் பண்ணியிருக்கக்கூடாது. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. சாரி, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டான். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, பரவாயில்ல பீட்டர், பரவாயில்ல, இந்த வாட்டி நாங்கள் மன்னிச்சிடறோம். ஏன்னா நீ தான் தப்பாக உணர்ந்துட்டல்ல, நீ தப்பாக உணர்ந்துட்ட, அதனால் இனிமேல் நீ அதை செய்ய மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உன்னை மன்னிச்சிடுறோம். பரவாயில்ல, இனிமேல் நீ ஜாக்கிரதையாயிரு. ஓனாய் எல்லாம் வராத மாதிரி நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அவங்க எல்லாரும் மன்னிச்ச உடனே தான் பீட்டருக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஆனாலும் பீட்டரோட மனசோட ஆழத்தில் அவனுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆடுகளெல்லாம் பார்த்து வளர்த்தால ரொம்ப அதுங்களோட அட்டாச்மெண்ட் அவனுக்கு இருக்குது. அந்த ஆடை எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஆடு கத்துச்சில்ல பயங்கரமாக, அந்த சத்தம்லாம் அவனுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இதிலிருந்து பீட்டர் வந்து மறக்கிறதுக்கு மீண்டு வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் பீட்டர்? நிம்மதியாக இருந்தான். அதுக்கு அவங்க மன்னிச்ச உடனே தான் அவனுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பீட்டர் எப்போ பண்ண சம்பவத்தை நான் உங்களுக்கு ஏன் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி காட்டினேன் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதிலிருந்து ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயத்த சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப கவனமாக கவனிங்க. ஏன்னா நீங்கள் இப்போல்லாம் குட்டி பிள்ளைகளாக இருக்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வளர போகிறீங்க, வளர்ந்துட்டே வருவீங்க. ஸோ நீங்கள் இப்போதுலேருந்தே நான் என்ன சொல்லி தரணும் அதை எடுத்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப லைஃபுக்கு முக்கியமான விஷயம். அதாவது பீட்டரோட சம்பவத்துக்கு நம்ம போகலாம். அங்கே அந்த ஓனாய் வந்து ஷீப்பை கடித்து எடுத்துகிட்டு போச்சுல்ல, அப்போ பீட்டர் என்ன சொல்லி அழுதான்? இந்த தவறெல்லாம் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம், இது என்னால் தான் நடந்துச்சு, இது எல்லாமே என்னால் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே என்ன பண்ணா கிராமத்துக்குள்ளே ஓடினா இல்லையா? ஏன் அவன் அப்படி சொன்னான்? இது என்னால் தான் நடந்துச்சு, இந்த தவறுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு ஏன் சொன்னான்? உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எதுனா? இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமாக கேளுங்க. ஏன்னா இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயத்த நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டினேன். அதாவது பைபிளில் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? இது இப்போ ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். அதாவது என்ன அர்த்தம்னா, வாழ்வும் சாவும் நாவின் சொற்களில் இருக்கிறது. எதை நேசிக்கிறார்களோ அதை பலனாக
பெறுவார்கள். அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் வாழறதும் சாகிறதும் அவங்க பேசுகிற பேச்சில் தான் இருக்குது. வாழணும்னு நினச்சி பேசினாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்கும், பலனாக கிடைக்கும். அல்லது சாகணும்னு நினச்சி பேசினாங்கன்னா அது அவங்களுக்கு பலனாக கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். இன்னும் புரியலையா? இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். அதே பைபிளில் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு சுவாமி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போது அங்கே ஒரு சென்டென்ஸு சொல்லியிருப்பாங்க. அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, ஒருத்தன் எதை சொல்கிறானோ அது அப்படியே நடக்கும். ஒருத்தன் எதை சொல்கிறானோ அது அப்படியே கிடைக்கும். நல்லதை நினச்சி சொன்னானா நல்லது கிடைக்கும். கெட்டதை நினச்சி கெட்டது சொன்னானா கெட்டது கிடைக்கும். அவன் பேசுகிற பேச்சில் நல்லதாக இருந்துச்சுன்னா நல்லது கிடைக்கும். அவன் பேசுகிற பேச்சில் கெட்டது இருந்துச்சுன்னா கெட்டது அவனுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் எதை பேசுகிறானோ அது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எங்கேயோ ரிலேட் ஆகுது இல்லையா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே பாருங்கள், நம்ம பீட்டரோட அந்த சம்பவத்தில் ரிலேட் ஆகுது இல்லையா? பீட்டர் என்ன சொல்லிட்டு இருந்தான்? ஓநாய் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா? ஓநாய் வராதும் போதே என்ன பண்ணா? ப்ராங்க் பண்ணி அதில் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக அவன் இது பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் என்னாச்சு? நிஜமாலுமே ஓநாய் வந்துச்சு இல்லையா? வந்து கெட்டது பண்ணுச்சு. ஸோ அதை பேசினான் அவன். ஓநாய் வருதுன்னு பேசினான். அதுதான் அவனுக்கு கிடைச்சிது. இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எதை பேசுகிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். கெட்டது பேசினா கெட்டது கிடைக்கும், நல்லது பேசினா நல்லது கிடைக்கும். ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. நீங்கள் இப்போல்லாம் வளர்ந்துட்டு வரீங்களே, அதனால் எப்பவுமே நல்லதையே பேசுங்க. வாய் விட்டு பேசும் பொழுது நல்ல வார்த்தைகள், பிளஸ்ஸிங்கான வார்த்தைகள், நல்லதை நடக்க வைக்கிற வார்த்தைகள், அந்த மாதிரியே பேசுங்க. கெட்ட வார்த்தைகளோ தீமையான காரியங்களையோ தீமையான விஷயங்களையோ என்ன பண்ணாதீங்க. இந்த பீட்டர் பேசின மாதிரி பேசாதீங்க. விளையாட்டுக்கு தான் அவன் செஞ்சான், ப்ராங்க் பண்ணணுன்னு தான் செஞ்சான். ஆனால் அப்போ கூட உண்மையாக நடந்துச்சு பார்த்தீங்களா? ஏன்னா பேசுகிற பேச்சுக்கு தெரியுமா, ஓ பீட்டர் வந்து ப்ராங்க் தான் பண்ணான், அதனால் நம்ம அப்படியே நடக்க வச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுக்கு தெரிஞ்சுதா? இல்லை, அந்த பேச்சுக்கு வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கப்படினால நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இன்னையிலேருந்து ஜாக்கிரதையாக பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, அப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பீட்டர் ரொம்பவே மாறிட்டான். ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். ப்ராங்க் பண்ணுறதில்ல, கரெக்டாக பேச ஆரம்பித்தான். ஸ்கூலுக்கெல்லாம் கூட ஒழுங்காக போக ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்கூலுக்கு போகல, ஆனால் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கூட ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பீட்டர். நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். ஸ்கூலுக்கும் போகிறான், அதே நேரம் படிக்கிற நேரம் போக, ஸ்கூலுக்கு போகிற நேரம் போக, மற்ற நேரங்களில் ஃப்ரீயாக கிடைக்கிற நேரங்களில், ஃப்ரீயாக கிடைக்கிற நாள்களில், ஹாலிடேஸ் டயத்துலலாம் ஷீப்பையும் ஹைலேண்ட்ஸ் கொண்டு போய் மேய்க்கவும் செய்கிறான். ஸோ ஷீப்பு மேய்க்கிற வேலையும் செய்கிறான், ஸ்கூல் போகிற வேலையும் ஒழுங்காக செய்கிறான். இப்போ தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. பீட்டர் உங்ககிட்ட ஏதோ பேசணுன்னு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். கேளுங்க அவன் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஏதோ முக்கியமாக பேசணுமா உங்கள் எல்லார்கிட்டேயும்? ஆமா, மேக்னட் சொல்றது உண்மைதான். நாம என்ன சொல்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இதை நான் ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணேன்.
இன்னொன்னையும் ரியலைஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏமாத்திக்கிட்டே போய் சொல்லிட்டே பிராங்க் பண்ணிட்டே இருந்தா நிஜமாலுமே நம்மளுக்கு உதவி தேவைப்படும் போது யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க, உதவிக்கு வரமாட்டாங்க. அதனால நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்காமலே போயிடும். இதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரியலைஸ் பண்ணிட்டேன். இப்பெல்லாம் நான் அப்படி பண்றது இல்ல. அது இல்லாம சரியா கரெக்டான வார்த்தைகளை நான் பேசுறேன். ஏன்னா நம்ம என்ன சொல்றோமோ அது நம்மளுக்கு நடக்கும் இல்லையா? அதனால சரியான வார்த்தைகளை கரெக்டா நான் பேசுறேன். நான் என்ன சொல்ல அதேன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் நான் செஞ்ச மாதிரி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க, செய்யாதீங்க. கரெக்டான வார்த்தைகளை சரியான வார்த்தைகளை பேசுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்க்கலாம். டேக் கேர். Bye, ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Like, share. Please subscribe to our channel Little Lines Meadow.